வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகமே எதிர்பார்த்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் உண்மையான கடன் அளவு 13 லட்சம் கோடி என்றும், வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் கலந்துரையாடினர். தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,032 கோடியில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் விராலிமலை MLAவுமான சி. விஜயபாஸ்கர் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார். சி. விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமையை தொடர்ந்து காலியாக இருக்கும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கண்ட இந்த 3 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பாக அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையை வெற்று அறிக்கை என்று முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் விமர்சித்துள்ளார். புதிய ரேஷன் அட்டைகளின் விநியோகம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களின் வெற்றியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு தொடங்கும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த 16 நாட்களில் மது அருந்தி வாகனம் ஓட்டியதாக 16,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 வழங்குவது எப்போது என்று ஒன்றிய இணையமைச்சர் எல். முருகன் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் 3 புதிய அமைச்சர்களாக இன்று பதவியேற்க உள்ளனர். ITI படிப்பில் சேர்வதற்கான கால அவகாசம் வருகின்ற 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யுவ புரஸ்கார் தேசிய விருதிற்கு நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற ஜூன் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை வருடாந்திர ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற உள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாமை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாளின் நகலை இன்று முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் டெலிகிராம் செயலியை பயன்படுத்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமையானது நீட் தேர்வு மோசடிகள் குறித்து புகார் அளிக்க மேற்கண்ட இந்த புதிய இணையதளத்தை வெளியிட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 251 கனஅடியிலிருந்து 193 கனஅடியாக சரிந்தது. 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் விலை குறைந்து 1 சவரன் 1,12,480 ரூபாயாகவும் 1 கிராம் 14,060 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவில் வளாகத்தை சுற்றியிருந்த நூற்றுக்கணக்கான சிறு வியாபாரிகளின் கடைகள் அகற்றப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதியன்று இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னை பெருநகர பகுதியில் பல அடுக்குமாடி திட்ட அனுமதி வழங்கும் அதிகாரம் CMDAக்கு மாற்றம் செய்து முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். நாடு முழுவதும் மொத்தமுள்ள 4,123 MLAக்களில் பாஜக கூட்டணியின் பலம் 61.36% அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தர் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஜூன் மாதத்திற்கான 1000 ரூபாய் உரிமைத் தொகை பெண்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது.
கேரளாவில் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை முதலமைச்சர் சதீசன் அவர்கள் எர்ணாகுளத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடந்த 2 வாரங்களில் 15,710 மெட்ரிக் டன் கட்டிடம் மற்றும் இடிபாடு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியம் லீக் கிரிக்கெட் தொடரில் தக்கவைக்கப்பட்டுள்ள மற்றும் விடுவிக்கப்பட்டுள்ள வீரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் வருகின்ற 17ஆம் தேதி கூடுகிறது. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டத்திலிருந்து தமாக விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் அறிவித்துள்ளார். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருள் பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக்குவதற்கான விதிமுறைகள் அடங்கிய கோப்பில் ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டுள்ளார். இராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மறுசீரமைக்கப்பட்ட உதான் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் சட்டவிரோத அகதிகள் ஆதார் அட்டை பெறுவதை தடுக்க 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு புதிதாக ஆதார் அட்டை வழங்குவதை நிறுத்த அம்மாநில அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்துள்ளது. அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளரான நடிகை கௌதமி அவர்கள் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் விலகுவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் மினி லாரி வாடகை கட்டணம் 15% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி, சமயபுரம் உள்ளிட்ட நாடு முழுவதும் 214 கோவில்களுக்கு அறங்காவலர் குழு நியமனத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் விடுதிகளில் தங்கி பயில விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழக கோவில்களில் விற்கப்படும் பூஜை உள்ளிட்ட பொருட்களுக்கு விலைப்பட்டியல் வைப்பது கட்டாயம் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் ஜெ. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 2026-27ஆம் கல்வியாண்டு இளநிலை படிப்பிற்கான விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் பெயர் மற்றும் புகைப்படத்தை எந்த அரசியல் கட்சிக்கும் இயக்கத்திற்கும் ஆதரவாக பயன்படுத்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் தொழில்நுட்ப கோளாறுகளே மின்வெட்டிற்கு காரணம் என்றும் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.